ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி சத்தான ரொம்ப டேஸ்டியான எள்ளு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கருப்பு எள் வச்சு பண்ணி காமிச்சிருக்கேன், அதே சமயத்தில் வெள்ளை எள் வச்சும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது ரெண்டும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டெய்லி ஒரு எள்ளுருண்டை சாப்பிட்டாலே நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எள்ளு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது, அதே சமயம் வெயிட் கெயினுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க குறைவான குவான்டிட்டியில் சாப்பிடுங்க, ஏன்னா இதில் அதிகமான ஃபைபர் இருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 எள்ளுருண்டை வரைக்கும் எடுத்துக்கலாம். எள்ளில் அதிகமான இரும்பு சத்து, புரோட்டீன், வைட்டமின் பி, அதிகமான ஃபைபர் இது எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி எள்ளு பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா டெய்லி ஒரு எள்ளுருண்டை கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். டெய்லி ஒவ்வொரு எள்ளுருண்டை சாப்பிட்றது தப்பில்லை, ரொம்பவே ஹெல்த்தியானது. ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுதுன்னா கெட்டதான ஸ்நாக்ஸ் சாப்பிடாம இது போல் நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு எள் வச்சு எப்படி எள்ளுருண்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு எள் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளில் பொதுவாக தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் இது நல்லா கழுவிக்கோங்க. தண்ணி நல்லா தெளிவாக வரணும், அது வரைக்கும் நல்லா இதை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது இந்த தண்ணி. நான் ஒரு 4லேருந்து 5 டைம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா இது போல் திருகி வாஷ் பண்ணுங்கள். சில டைம் இதில் கலரும் சேர்த்துருப்பாங்க, அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சு இது போல் நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினதுக்கப்புறமா இதை நம்ம வறுத்துக்க போகிறோம். இதில் நிறைய தண்ணி இருக்கும், அதனால் நம்ம வறுக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆயிரும். அப்போ நம்ம எள்ளுருண்டை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது கெட்டு போகாமல் இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருங்க. இடையில லோ ஃப்ளேமில், அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு கலந்துகிட்டே இருக்கணும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இது நல்லா ட்ரை ஆயிடணும், படன்னு பொரிய ஆரம்பிக்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது. நீங்கள் வறுக்கும் போது அந்த சத்தமே உங்களுக்கு தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கையில் எடுத்து தொட்டு பாருங்கள், நசுக்கி பாருங்கள், அதுலேருந்து கொஞ்சம் கூட தண்ணி வரலன்னா அப்போ அது கரெக்டாக வறுபட்டிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நல்லா படன்னு பொரிய ஆரம்பிக்கும், அப்போவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது நல்லா வறுபட்டுருச்சுன்னு சொல்லி. இப்போ நல்லா படன்னு தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடணும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக விழுகுது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப தண்ணி இருந்தது, இப்போ கொஞ்சம் கூட தண்ணியில் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இது போல் நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். கையில் நல்லா தொட்டு பாருங்கள், நல்லா ஆறிருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது எந்த அளவு முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க, அதுக்கப்புறம் எள்ளுலேருந்து எண்ணெய் ரொம்ப வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இப்போவே எள்ளுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா உதிர்த்தி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கோங்க. வறுத்து தோல் உரித்த நிலக்கடலை தான் யூஸ் பண்ணணும். நம்ம 1 கப் அளவு எள் எடுத்தோம்ல, அதே கப்பில் 1/2 கப் அளவு நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச நிலக்கடலை பவுடரை இந்த எள்ளு கூடவே சேர்த்துருங்க. நிலக்கடலையிலேருந்தும் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதனால் இதையும் ரொம்ப நேரம் அரைச்சிடக்கூடாது. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ இது கூட 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா துருவிட்டு எடுத்துக்கோங்க. நான் பாகு வெல்லம் எடுத்திருக்கேன், அதனால் லேசாக நசுக்கிட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம கேரட் துருவி வச்சுருப்போம்ல, அதில் நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமா இது போல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப் யூஸ் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்து நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம கையோட சூட்டுக்கே அந்த வெல்லம் நல்லா இலக்கம் கொடுத்து வரும். நல்ல அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு பிசைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா இது எல்லாத்தையுமே மறுபடிக்கும் மிக்ஸி ஜாரில் போட்டு 2 டைம் நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா இது மிக்ஸ் ஆயிரும். இதில் நம்ம எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா எள்ளுலேருந்தும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும், பீனட்ஸ்லேருந்தும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அதே சமயம் வெல்லமும் நல்ல இலக்கம் கொடுக்கக்கூடிய தன்மை உடையது, அதனால் நம்ம இதில் நெய், எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
வெல்லம் எள்ளு இதெல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கல, ஆனால் எவ்வளோ ஈஸியாக லட்டு உருண்டை பிடிக்க வருது பாருங்கள். இது போல் உருண்டைகளாக நல்லா அழுத்தமாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுலையும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கருப்பு எள் உருண்டை சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுலையும் எள் உருண்டை செஞ்சுட்டு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு மேலே வச்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம கருப்பு எள் உருண்டை சூப்பராக தயாராகிடுச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வெள்ளை எள் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கருப்பு எள் உருண்டையை விட ரொம்ப ஈஸியான மெத்தட். இதில் மண் தூசிலாம் இருக்காது. அதனால் நம்ம இதை கழுவாமல் அப்படியே கூட நம்ம செய்யலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவு நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. வறுத்து தோல் உரிச்ச பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நிலக்கடலை அளக்குறீங்களோ அதே கப்பில் எள்ளும் அளந்துக்கோங்க. இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சா போதும். இது கூடவே 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா நுணுக்கிட்டு மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மறுபடிக்கும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா அரைச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ இது உருண்டை பிடிக்க தயாராக இருக்குது. இதை இப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மாவு. நம்ம இதில் நெய் எண்ணெய்லாம் சேர்க்கவே தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் எள்ளு நிலக்கடலை இது ரெண்டுமே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் நீங்கள் இதில் நெய் எண்ணெய் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணாமையே நல்லா லட்டு பிடிக்கலாம். இது போல் லட்டு உருண்டைகளாக பிடிச்சிட்டு சர்வ் பண்ணிடுங்க. இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே பக்காவாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை டெய்லி சாப்பிட்றதுனால நம்மளோட ஸ்கின்னு ஹேர் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். இது எலும்புகளுக்கு கூட ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இதை டெய்லி ஒவ்வொரு உருண்டை எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான ஹெல்தி ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரோட்டீன் பவுடர், வெயிட் லாஸ் பவுடர், அதுக்கப்புறமா ஹெல்த்தியான லட்டூஸ், இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ரெசிபி எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாக சாப்பிட்டோன்ற ஒரு மன திருப்தியும் இருக்கும். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.